இந்த உலகத்தோடு ஒரு உறவு பாலமாய் தமிழ் சினிமாவை இந்த கலைத்துறை இணைக்கக்கூடிய அத்தனை சினிமா துறையினுடைய இந்த சினிமா பத்திரிகையாளர்களுக்கும் பத்திரிகை தொடர்பாளர்களுக்கும் நான் தலை வணங்குகிறேன். நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நீங்களாம் நல்லா இருக்கணும். நேரம் குறைவா இருக்கு, டக்கு டக்கு நான் பேசுறேன். இந்த நம்மளுடைய பிரசாத் வென்யூல இங்க இருக்கிற எல்லா பேர்கிட்டையும் எஃப்எம்ல வேலை பார்த்தப்ப, டிவியில் வேலை பார்த்தப்ப, சோசியல் மீடியாவில் வேலை பார்த்தப்ப, தனியாக யூடியூப் சேனல் வச்சுருந்தப்போ எல்லா பேர்கிட்டையும் திட்டு வாங்கின ஒருத்தனா அது நான் தான். எஃப்எம்ல வேலை பார்க்க மௌன ரவி என்ன, அவர் நிக்கில் சார் எல்லாம் இன்டர்வியூ தருவாங்க. அப்போ வந்து எடுத்து முடிச்சு ஃபோன் பண்ணுவேன். ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக்னா என்னாச்சுமாங்க, இந்த ரெக்கார்டரில் ஆன் பட்டன் அமுக்க மறந்துட்டேன். பக்கத்தில் இன்னொரு எஃப்எம்ல வாங்கி தருவேன், ஏன்டா என் உசுரை வாங்குறேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி நடுவில் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். எங்களெல்லாம் வந்து வெப்சைட்டில் இருக்கும்போது உள்ளே விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. அது வந்து பத்திரிகையில் வந்தால்தான் பத்திரிகையாளர்கள், இவர்கள் எங்கள் போட்டியாளர்கள். இப்போ வாசல் அப்படி கையை கட்டி நிற்போம், அடுத்த மாதம் சம்பளம் வாங்கணும், எப்படியாவது எங்களை உள்ள விட்டுருக்கேன். இல்லை பரவாயில்ல, அப்புறம் வர வர எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு. ஆனால் மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை ஜாம்பவான்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய பிஆர்களும் சரி, நல்ல தமிழில் நல்ல ஒரு நிகழ்ச்சி செய்யணும்னா ஒரு தொகுப்பாளர்னா அவர்கள் முதலில் அணுகும் இடம் மலிவிலை தொகுப்பாளர்னா அது ராஜ்மோகன் தான் என்பதையும் பெருமையோடு நான் சொல்லிக்கிறேன். 5 ஆண்டுக்கு ஒரு முறை கொடுத்தா அது வந்து விருது கிடையாது, ஆண்டுதோறும் கொடுத்தாதான் விருது. மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அனுமதி பெற்று இனி வெள்ளித்திரை, சின்னத்திரை, தமிழ் திரை விருதுகள் ஆண்டுதோறும் தரப்படும் என்பதை முதல்ல மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல படைப்புகள் தான் நம்முடைய ஆக்சிஜன். தமிழ் சினிமாவில் வந்து உண்மையிலே தன் தலையை அடமானம் வைத்து முதல் போடுகிற முதலாளினா தமிழ் சினிமாவுக்கே தலையா இருக்கிறது நம்முடைய தயாரிப்பாளர்கள் தான். நம்ம நகைச்சுவையா சில பேமெண்ட்ஸ் வரல, பெண்டிங் பேமெண்ட்ஸ் சொல்லுவோம், எந்த இண்டஸ்ட்ரியில இல்லை. அவங்க தரக்கூடாதுன்னு இல்லை, ஒரு படத்துல பேமெண்ட் தர முடியாட்டியும் அந்த சம்பந்தப்பட்டவங்களை அடுத்து ஒரு படமே தரக்கூடிய தாயுளம் கொண்டவர்கள் தான் அந்த. அவங்க இல்லைன்னா நாம் இல்லை, அந்த தயாரிப்பாளர் சங்கம். அதே போல இந்த தமிழ் சினிமாவில் கைகளா இருக்கக்கூடியதுதான் நம்முடைய பாடலாசிரியர்களும் கவிஞர்களும் இசையமைப்பாளர்களும். படத்திற்காக ஓடியதா, இளையராஜாவின் பாடலுக்காக ஓடியதான்னு தெரியாத பல ஒண்டர்ஃபுல் மேஜிக்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் இருக்கு. அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை. இந்த தமிழ் சினிமாவை தாங்கி ஓடக்கூடிய கால்கள் அப்படின்னா எங்களுடைய ஃபைட் மாஸ்டர்ஸும் டான்ஸ் மாஸ்டர்ஸும் அப்படி ரத்தத்தை வேர்வையா கொட்டி ஓடி ஓடி உழைச்சி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த தமிழ் சினிமாவினுடைய வயிறு யாரு? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். 5 பேர் இருந்தா கேரவனுக்குள்ள சாப்பாடு, 50 பேர் இருந்தா கேரவன் பக்கத்துல சாப்பாடு, 500 பேர் இருந்தா சாப்பாடு எப்படியாவது போட்டுருவாங்க. காந்தி படத்துல கிளைமேக்ஸ்ல 1,00,000 பேர் நடிச்சிருக்கிறாங்க, இந்தியாவில் ஷூட் நடந்திருக்கு. எப்படி காலைல பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருப்பாங்க, மதிய லஞ்ச் போட்டிருப்பாங்க, சாப்பிட்டு முடிக்கும் போது கடலை முட்டை எப்படி கொடுத்துருப்பாங்க, யோசித்தே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த சினிமாவினுடைய நாடி நரம்பெல்லாம் ஓடிக்கொண்டு இருப்பது இந்த தமிழ் சினிமாவினுடைய அன்சங்கட ஹீரோஸா இருக்கக்கூடிய, இந்த ரத்தமாக இருக்கக்கூடியதுன்னா நீங்க தான், பிஆர்ஓஸ் தான். நீங்க ஓடி ஓடி இங்க போகணும் அங்க போகணும் ப்ரொமோஷன் போகணும் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ சினிமாவினுடைய இதயம் யாரு? உண்மையிலேயே தன்னுடைய இதயத்தை பற்றி கவலைப்படாத இயக்குனர்கள் தான். அந்த இதயம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். எப்படியாவது ஒரு நல்ல படத்தை எடுத்துட முடியாதான்னு 40-50 வருஷம் சாலிகிராமத்தினுடைய காவிரி கார்னர்ல சுற்றி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன்களை நான் அறிவேன். இந்த மொத்த சினிமாவினுடைய உடலுக்கு ஒரு அழகான ஒரு ஸ்கின் வேணும் இல்லையா? அது நம்ம மேக்கப் டிபார்ட்மெண்ட். அப்படி அவங்க வந்து டச் பண்ணும்போது அப்படி சாமியை கும்பிட்டுட்டு அந்த ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு பொட்டு வைக்கும்போது நாமளும் ஒரு நாள் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும், ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரும். சரி, இது எல்லாமே இருக்கு. அப்படிப்பட்ட இந்த சினிமாவினுடைய ஆக்சிஜன் யாரு? துணை இயக்குனர்கள். டைரக்டர் இல்லாம கூட ஒரு 2 மணி நேரம் சமாளிச்சு சில ஷாட்ஸ் எடுத்துருவோம். துணை இயக்குனர்கள் இல்லாம ஒரு ஷாட் கூட எடுக்கவே முடியாது. அவங்க வந்து ஒரு பெரிய அன்சங்கடு ஹீரோஸ். இப்படி எத்தனையோ அன்சங்கடு ஹீரோஸ்லாம் அங்க சினிமாவில் இருக்கிறாங்க. அத்தனை பேரோடும் பாராபட்சம் இல்லாமல் பழகக்கூடியவங்க இந்த பிஆர்ஓஸ். அத்தனை பேருடைய பாதி பேருக்கு என்ன தெரியும், அவங்க பேரு தெரியும். நான் கல்யாணம் எப்படி கல்யாணம் பண்ணோம், குழந்தை, எல்லாருமே ஒரு ஃபேமிலி ரீயூனியன் மாதிரி தான் இருக்கு. அண்ணா நகைச்சுவையா சொன்னாங்க செல்வமணி அண்ணன், அது என்ன பேமெண்ட் பெண்டிங் நான் சொல்லிடுறேன். அது ஒன்றும் இல்லை, தமிழ் சினிமாவில் எல்லா சங்கங்களும் சேர்ந்து ஒரு